இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். மீலாது இருக்க அன்பர்களே, மிகவும் முக்கியமான ஒரு நாள், தௌஹீதுடைய நாள், ஏகத்துவத்தை நிலைநாட்டும் நாள் மீலாது. எதுவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மீலாதை நாம் கொண்டாடுகிறோம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்யும். எதுவரை நாம் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்று கொண்டாடுகிறோம், அதுவரை அன்பர்களே நாம் தௌஹீதில் இருக்கிறோம்னு அர்த்தம். நாம் எதில் இருக்கிறோம் அன்பர்களே? தௌஹீதில் இருக்கிறோம், உண்மை மார்க்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்? அல்லாஹ்வை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலத், அல்லாஹ் யாரையும் பெருக்கவும் இல்லை, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ் யாருக்கும் பிறக்கலை என்று அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆன்ல சொல்றான். நான் யாருக்கும் பிறக்கவில்லை. இப்ப நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் கொண்டாடுறோம். இதிலே என்ன தெரியுது அன்பர்களே? நாம் நபியை அல்லாஹ் ஆக்கவில்லை என்று தெரியும். என்ன தெரிகிறது? அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான், நான் யாருக்குமே பிறக்கலைங்கிறான். நாம சொல்றோம் எங்க நபி அப்துல்லாவுக்கும் ஆமினாவிற்கும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இருவருக்கும் பிறந்தார்கள் என்று சொல்கிறோம். இதை வைத்து என்ன நிலைநாட்டப்படுகிறது அன்பர்களே? தௌஹீது நிலைநாட்டப்படுகிறது. எங்கள் அல்லாஹ் யாருக்கும் பிறக்கவில்லை, ஆனால் எங்கள் நபி பிறந்தார்கள். எங்கள் நபி என்ன செய்தார்கள் அன்பர்களே? பிறந்தார்கள். எதுவரை நாம் மீலாதை கொண்டாடுவோம், எங்கள் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் 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 என்று எதுவரை நாம் சொல்லுவோமோ அதுவரை இந்த உம்மத்து தௌஹீதில் இருப்பதாக அர்த்தம், அதுவரை இந்த உம்மத்து ஏகத்துவத்தில் இருப்பதாக அர்த்தம் அன்பர்கள். ஒரு காலமும் நாம் நபியை அல்லாஹ் ஆக்கவில்லை என்பதை நம்முடைய மக்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உலக மக்களுக்கு நாம் சொல்கிறோம், எங்கள் நபி மனிதர் தான், ஆனால் நீங்கள் நினைப்பதை போல் அவர்கள் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் யாரு கிடையாது என்பவர்கள், அவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது, நம்மை போன்ற மனிதர் கிடையாது. நாம் அப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் எப்படி நம்மை போன்ற மனிதராக ஆக முடியும் என்பவர்கள்? அவர்களுக்கு நிகர் எந்த நபியும் கிடையாது, அவர்களுக்கு நிகர் எந்த மலக்கும் கிடையாது, அவர்களுக்கு நிகர் இந்த துனியாவில் எந்த படைப்பும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை போன்ற மனிதர், அவர்கள் எப்படி நம்மை போன்ற மனிதராக ஆகுவார்கள் அன்பர்கள்? என்ன நபி அவர்கள்? அவர்கள் சொன்னால் அது மார்க்கம், அவர்கள் பேசினால் மார்க்கம், அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தால் மார்க்கம், அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டால் மார்க்கம், அவர்கள் சிரித்தால் மார்க்கம், அவர்கள் கையசைத்தால் அது ஒரு சட்டம், அவர்கள் படுத்து தூங்கினால் அது ஒரு சட்டம், அவர்கள் தூங்கி எழுந்தால் அது ஒரு சட்டம், அவர்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தால் ஒரு சட்டம், அவர்கள் குளித்து விட்டு வந்தால் ஒரு சட்டம், அவர்கள் சாப்பிட்டால் மார்க்கம். அன்பர்களை இப்படி ஒரு மனிதனை நீங்க துனியால காட்டுங்க பார்ப்போம். எங்க அவர் பேசினாலே சரியத்துங்க, அவர் பேசாம இருந்தா மார்க்கங்க, அவர் கையசைச்சா அது ஒரு மார்க்கத்துடைய ஒரு சட்டங்க. அப்படி யாராவது இருக்க முடியுமா அன்பர்களே? ஒரு காலமும் எப்படி அவர்கள் நம்மை போன்றவர்களாக ஆக முடியும்? ஒரு காலமும் கிடையாது. அவர்கள் நின்னால் மார்க்கத்துடைய அது ஒரு மசாயிலா போயிடும், அது ஒரு சுன்னத்தா போயிடும். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நின்னாங்க, அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக லட்சக்கணக்கான நபர்கள் தன்னுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள். நபியுடைய அந்த ஒரு சுன்னத்தை